கிராமத்துல ராஜா, அமுதா, ராகுல் வாழ்ந்து வந்தாங்க. அமுதா ஆடு, மாடு, கோழி உலகத்தை பார்த்து ரசித்துக் இருந்தாள். ராகுல் தன் அப்பா ராஜாவிடம் பேசிக்கொண்டு இருந்தான். அப்பா, நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு. ஆனா நம்ம கிட்ட குதிரை இல்லையே. எனக்கு குதிரை வளர்க்கணும்னு ஆசையா இருக்குப்பா. வாங்கி தருவீங்களா? பக்கத்து ஊர்ல சொக்கலிங்கம் என்ற பண்ணையார் வாழ்ந்து வந்தார். ராகுலின் அப்பா ராஜா இந்த பண்ணையாரிடம் வேலை பார்த்து வந்தார். சொக்கலிங்கத்திடம் அழகான மாளிகை வீடும் 2 குதிரையும் இருந்தன. ஒரு நாள் சொக்கலிங்கம் தன் வீட்டு தோட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு பாம்பு கொத்த வந்தது. அதை கண்ட ராஜா தன் கையில் இருந்த கோடாரை வைத்து அந்த பாம்பை வெட்டி கொன்றார். அதை கண்ட பண்ணையார் தன் உயிரை காப்பாற்றிய ராஜாவிடம், ராஜா, என் உயிரை இந்த பாம்பிடம் இருந்து என்னை காப்பாற்றி விட்டாய். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தருகிறேன் என்று பண்ணையார் கூறினார். ஐயா, என் மகன் ஆசைதான் என்ன ஆசை. எனக்கு ஒரு குதிரை தர முடியுமா என்று கூறினார். சரி ராஜா, உனக்கு ஒரு குதிரை தருகிறேன். வீட்டுக்கு போகும்போது கொண்டு செல் என்று பண்ணையார் கூறினார். சரிங்க ஐயா, மிக்க நன்றி. ராகுல், ராகுல், உனக்காக ஒரு குதிரை வாங்கி வந்துள்ளேன். இது சொக்கலிங்கம் ஐயா கொடுத்தது. அப்பா, இது எனக்கா? மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ராகுல் கூறினான். தன் மகன் ஆசையை தன் ஆசையாக கொண்ட தந்தையின் கதை.